ஓய்வு ஞாயிறு அழகு தமிழ் கவிதை கழகத்தின் மாலை வணக்கம் உங்கள் அனைவருக்கும். பசுமை நம் மனதுக்குள் இருக்கும் பெரும் பாரத்தையும் இறக்கி வைப்பதில் முதன்மை இடத்தை பிடிக்கும். பல்வேறு சூழல்களையும் மாற்றி வைக்கும் தன்மைகள் கொண்டது இந்த பசுமையின் வளங்கள். ஒரு மனிதன் பல்வேறு அழுத்தத்தை கொண்டு தன் வாழ்க்கையை கடத்தி கொள்ளும் நிலைமைகள்தான் இன்றளவும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. சில நேரங்களில் தன்னை மறந்து தன் மதிக்குள் இருக்கும் வழிகளை சற்றே இளப்பாரி கொள்ள பயணம் பெறுவதுண்டு. மலை சார்ந்த இடங்களிலும் காடுகள் சார்ந்த இடங்களிலும் தன் மனதை பறிகொள்ளச் செய்யும் நிகழ்வுகளுக்கு நேரங்களை ஒதுக்குவது உண்டு. ஏனென்றால் இந்த பசுமையை நாம் விரும்புவதால் நம் மனதுள் பல்வேறுபட்ட அழுத்தங்களை சட்டென்று குறைக்கும் விலையில்லாத மருத்துவமாக பசுமைகள் இன்றளவும் விளங்கி கொண்டிருக்கின்றது. பசுமையை எப்படி நேசிக்க வேண்டும் என்று நீங்கள் ஒரு திட்டங்களை தீட்டினால் அந்த திட்டத்தில் எப்பொழுதும் நீரோட்டமான திட்டமாக இருத்தல் வேண்டும். அது எதுவென்றால் பசுமையின் பக்கம் நம் மனம் சற்றே இளப்பாறும் நிலைமையை காணுதல் வேண்டும். இந்த வாழ்க்கையின் சூழ்நிலைகளில் எந்த நேரம் பல்வேறுபட்ட குழப்பத்தின் தன்மையில் வாழ்க்கையில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் தருணங்களாகத்தான் இக்காலம் கடந்து கொண்டிருக்கின்றது. எதிர்காலத்தின் நிகழ்வுகளை எப்படி யூகிக்க முடியுமோ தெரியாது. நிகழ்காலத்தில் நம் மதியை மிக வலிமையானதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் சில தருணங்களில் நமக்கானதாக மாற்றி அந்த தருணத்தில் நம் மதியை சுறுசுறுப்பாக ஏற்ற வேண்டும் என்றால் அழகான இயற்கையின் பக்கம் கொஞ்சம் நம் பார்வையை திருப்பும் நிலை செய்து கொண்டால் போதும். என் உறவுகளே, பல்வேறுபட்ட அழுத்தத்தையும் மாற்றும் விலையில்லாத ஒரு மருத்துவம் பசுமையின் பக்கம் இருக்கின்றது. திரும்புங்கள் பசுமையின் பக்கம். வாழ்க்கை அழகு, அதை இயற்கையோடு கொண்டாடுங்கள். வாழ்க்கை மிக அழகு.